அது ஒரு காலம். அதன் பிறகு வந்து கலைஞர் வந்து சிஎம் ஆன பிறகு அப்புறம் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த 75 ஆண்டுகளில் திருமணங்களில் அவர் வந்து பேசுறதுன்றது ஒரு வாடிக்கையாகவே இருந்தது. அதை வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அவர் பயன்படுத்திக்கிட்டார். அவர் எதிர்க்கட்சியாக தலைவராக இருக்கும்போது எம்ஜிஆருடைய 10 ஆண்டு கால ஆட்சி, ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் ஒரு 15 ஆண்டுகள் அவர் எதிர்க்கட்சியாக இருந்த காலகட்டங்களில் கூட அரசியல் வந்து கட்சிக்காரர்களுடைய திருமணங்களில் வந்து அவங்க மேடை போட்டு பேசுவார்கள். இந்த அளவு அவர் வந்து விஷத்தை வன்மத்தை கலைஞர் கக்கியது கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து யாரோ சில வாடகை வாய்கள், திமுகவோட தோல்விக்கு காரணமான சில வாடகை வாய்கள், பல வாடகை வாய்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க இவிஎம்மை பற்றி கிளப்பிவிடக்கூடிய அவதூறுகள் இருக்குல்ல, அரைவேக்காட்டுத்தனமான அவதூறுகள், அது நம்பி இப்படிலாம் இவங்க செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துன்னா அதை விட அபத்தம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களாம் நீங்கள் சிஎம் லெவலில், ஸ்டாலின் லெவலில், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட உயரத்துக்கு சற்றும் பொருத்தம் இல்லாதவர்கள். அவங்கள பொருட்படுத்துவதே வந்து திமுகவுக்கு அழிவின் ஆரம்பம். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு திமுக தலைவர்களோ செயல்படுவாங்கன்னா திமுகவோட வீழ்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா இவிஎம் மேலே சந்தேகம் கிளப்பப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது இங்கே. ஸோ புதுசாக வந்த ஒருத்தர்கிட்ட தோற்றதும், ஸ்டாலினே தோற்றதும் அவங்களால இந்த நொடி வரைக்கும் அதை ஜீரணிக்க முடியல. அதனால தான் லட்சக்கணக்கானவர்கள் தவறு செஞ்சு கோடிக்கணக்கான பாதிக்கிறாங்கன்னா வாக்களித்தவங்கெல்லாம் தவறு செஞ்சுட்டாங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறார். அது வாக்களித்த மக்களை வசைபாடுவது. இது அவர்களுக்கு கைவந்த கலை. அது ஒன்று மட்டும் தெரியுது, நாங்கள் திருந்த மாட்டோன்றதில் உறுதியாக இருக்காங்க. நாங்கள் இப்படி தான் பேசுவோம், இப்படி தான் இருப்போம். அவர் 50 வருடத்துக்கு மேலே பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், இந்தியாவின் மூத்த தலைவர்களில் ஒருவர். அவசர நிலை காலத்தில் பார்த்து இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய தலைவர்களில் அவர் ஒருவர். அவருடைய ஆட்சியில் நல்லது கெட்டது ரெண்டுமே நடந்திருக்கு. ஒரு 5 ஆண்டுகள் மக்கள் ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். திமுகவுக்கு அவர் தான் தலைவர். எதிர்க்கட்சி தலைவர் வந்து உதயநிதி சட்டமன்றத்துக்குள்ளே தான். உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தான். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகணும், மக்களை சந்திக்கணும், பொதுக்கூட்டங்கள் நடத்தணும், போராட்டங்கள் நடத்தணும், தர்ணா நடத்தணும், உண்ணாவிரதம் நடத்தணும், அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும். இதுதான் அவங்க அப்பா பண்ணார். 13 வருஷம் பவர் இல்லாமல் இருந்தப்போ என்ன பண்ணார் அவர்? தாவேக்கா ஒன்று பண்ணணும். இந்த வழக்கு போடுறது, கைது பண்ணுறது, உரிமை மீறல், இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. ஃப்ரீயாக விட்டுறணும். இல்லை, அந்த ஸ்பீச்சை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும். அவங்கக்கிட்ட சோஷியல் மீடியாவில் வந்து தாவேக்காக ஒரு பெரிய டீம் இருக்குது. இப்போ இந்த துரை சந்திரசேகர் அவரோட ஸ்பீச்சை எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொண்டு போக முடியுமோ சமூக வலைதளங்களை கொண்டு போங்க. திரும்ப போட்டு காமிங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். ஆவணி மாதம் பிறந்துருச்சு. ஆடி மாதம் 1 மாதம் முழுக்க கேப் இருந்துச்சு. ஆவணி மாதங்கள் மீண்டும் கல்யாணங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் போய் இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது 3 மாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நேற்று மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி கல்யாணம். அந்த கல்யாணத்தில் போய் கொடுத்த ஸ்பீச் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் ஆபாச மொழிகளில் பேசுகிறத தொடர்கதையாக வச்சுருக்காங்க. அது உதயநிதி அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், இப்போ ஒரு தினத்துக்கு முன்பாக துரை சந்திரசேகரன் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், தொடர்ந்து பொதுவெளியில் இந்த மாதிரியான கருத்துக்கள் வைக்கிறாங்க. அது ஆசா அவர்களாக இருக்கட்டும், இல்லை RS பாரதியார், அதுவும் குறிப்பாக சாபம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ தொடர்கதையாக இருக்குது. முதல்ல இந்த கல்யாணத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். இது எப்படி சார் இந்த ப்ராசஸ்? இது ஒரு காலத்தில் அவங்களுக்கு கை கொடுத்தது. ஏன்னா அது ஒரு காலம் சார். அது ஒரு காலம். திராவிட இயக்கம் வந்து 1949 வந்து அவர்கள் கட்சி ஆரம்பித்து, ராபின்சன் பூங்காவில் கட்சி ஆரம்பித்து 52 நாடு விடுதலைக்கு பிறகு சந்தித்த முதல் பொது தேர்தலை திமுக புறக்கணித்தது. அவங்க அந்த தேர்தலில் பங்கு பெறலை. மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் புறக்கணித்தது. 52 புறக்கணித்தாங்க. 57 கண்டெஸ்ட் பண்ணி 15 சீட்டு ஜெயித்தாங்க. 62ல் 50, 67 ஆட்சியை பிடிச்சோம். நீங்கள் அந்த 49லேருந்து 67 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட வளர்ச்சிக்கான பல காரணங்கள். ஒன்று, எம்ஜிஆரோட திரைப்படங்கள், அப்புறம் இப்போ மேடை பேச்சாளர்கள் பல இடங்களில் பேசுகிறது, கண்ணதாசன் போன்றவர்களுடைய பங்களிப்பு, கவிதைகளும் அவர்கள் எழுதிய சினிமா பாடல்களும், கண்ணதாசனுடைய மேடை பேச்சுக்கள், எம்ஜிஆருடைய நடிப்பு, படங்கள், கலைஞருடைய திரைத்துறை ஸ்பீச்சு, கலைஞருடைய மேடை வசனங்கள் எல்லாமே, அண்ணாவுடைய அவர்களுடைய. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கை கொடுக்குது. அப்போ வந்து அவங்க வந்து கட்சிக்காரர்களுடைய திருமண மேடைகளில் வந்து அதை வந்து ஒரு அரசியல் தளமாக களமாக மாற்றுறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. அதை வந்து எங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குது அவங்க எல்லா ஸ்பேஸையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க.
அப்போ வந்து இந்த அளவுக்கு அனிமாசிட்டி, வன்மம் கிடையாது. காங்கிரஸ் அவங்க எதிர்த்தாங்கன்னாலும் வந்து திராவிட இயக்கங்களோட கொள்கைகளை பரப்புவாங்க, முற்போக்கு கருத்துக்களை பேசுவாங்க, சுயமரியாதை கருத்துக்களை பேசுவாங்க. பட் அரசியல் எதிரி மீதான அந்த வன்மம் வந்து இப்போ இருக்க மாதிரி கிடையாது. அவங்க கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது அதிகமாக இருக்கும். எதிராளியை விமர்சிப்பது என்பது இந்த அளவுக்கு காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஸோ 67 ஆட்சியை பிடித்ததற்கு அந்த 18 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து 49 ஆரம்பித்த கட்சி 67 கட்சி 4வது பொதுத் தேர்தல், அதில் வந்து முதல் பொதுத் தேர்தலை புறக்கணித்து சந்தித்த 3வது பொதுத் தேர்தல் ஆட்சியை பிடித்த அந்த ஒரு மாபெரும் சாதனையை செய்ததில் மேடை பேச்சுக்களுக்கு, குறிப்பாக திருமணங்களில் அவர்கள் மேடை பேச்சுக்கள், நீங்கள் சொன்னது போல் எந்த மேடையையும் பயன்படுத்தி கொள்வது, இது ஒரு முக்கியமான பங்காக இருந்தது. ஏன்னா திருமணங்கள் அவர்கள் அரசியல் பேசியதை அன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா திருமணங்கள் என்பவை வந்து எல்லா கட்சிக்காரர்களும், எல்லா தத்துவங்களுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களும், தத்துவங்களே இல்லாதவர்களும், எல்லா விதமான நிலைப்பாடு கொண்டவர்களும் கூடக்கூடிய இடத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்களால், பிரமுகர்களால், தலைவர்களால் தங்கள் கட்சி கொள்கைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுது. அது ஒரு காலம். அதன் பிறகு வந்து கலைஞர் வந்து சிஎம் ஆன பிறகு, அப்புறம் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும், இந்த 75 ஆண்டுகளில் திருமணங்களில் அவர் வந்து பேசுறதுன்றது ஒரு வாடிக்கையாகவே இருந்தது. அதை வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அவர் பயன்படுத்திக்கிட்டார். அவர் எதிர்க்கட்சியாக தலைவராக இருக்கும்போது எம்ஜிஆருடைய 10 ஆண்டு கால ஆட்சி, ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் ஒரு 15 ஆண்டுகள் அவர் எதிர்க்கட்சியாக இருந்த காலகட்டங்களில் கூட அரசியல் வந்து கட்சிக்காரர்களுடைய திருமணங்களில் வந்து அவங்க மேடை போட்டு பேசுவார்கள். இந்த அளவு அவர் வந்து விஷத்தை, வன்மத்தை கலைஞர் கக்கியது கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஆட்சி வந்து தெளிவான மெஜாரிட்டியுடன் இருந்தது. இந்த மாதிரியான ஊசலாட்டத்தில் இல்லை. மேபி இந்த ஊசலாட்டம் இருந்திருந்தால் அவரும் பேசியிருப்பாரா என்னமோ நமக்கு தெரியாது. பட் வாட் எவர் இட் இஸ், அந்த ஜென்ரேஷன் வேறு. கலைஞர் திருமணங்களில் பேசுனதுன்றதெல்லாம் 2006, 2009 அந்த காலகட்டம், 11 முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2011க்கு பிறகு வரக்கூடிய இந்த ஸ்பீச்சஸ், இந்த காலகட்டத்தை பார்த்திங்கன்னா, இந்த தலைமுறைக்கிட்ட வந்து நீங்கள் வந்து திருமணங்களில் வந்து நீங்கள் இப்படி பேசுறது எடுபடாதான்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் அவங்க கட்சிக்காரர்களுடைய திருமணங்கள், இப்போ நேற்றைய திருமணம் என்பது கட்சிக்காரர் மட்டும் இல்லை, உறவினர் அமிர்தம், யாரு அவங்களுடைய குடும்ப, ஆமாம், கலைஞரோட சகோதரியோட மகன் அமிர்தம், அந்த அமிர்தத்தோட பேத்தியோ பேரனோன்னு நினைக்கிறேன், 4th ஜென்ரேஷன். அது அவங்க குடும்பம் ப்ளஸ் கட்சியே குடும்பம், குடும்பமே கட்சி, பலம் பலவீனம் எல்லாமே அதுதான். ஸோ அதில் போய் அவர் பேசுகிறாரு. அங்கே மட்டுமா பேசுகிறாரு, எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. அவர் மட்டுமா பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறான். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா ஏஜில் ஜென்ஸி கிட்ட எப்படி போகுன்றதை பற்றி அவங்க கவலைப்படுறதா தெரியல. அவங்க வெளிப்படையாக சாபம் விடுறாங்க, வெளிப்படையாக கவுந்துருன்றாங்க, வன்மத்தை கக்குறாங்க. இது பாசிட்டிவாக இருந்த மேடை பேச்சுகள்ன்ற எல்லையிலேருந்து தாண்டி இது நெகட்டிவ் கனோட்டேஷனில் போய் முடியுது. இது எப்படி வந்து மக்கள் மன்றத்தில் எதிரொலிக்க போகுதுன்றது தெரியல. இது மக்கள் இதை கடந்து போயிடுவாங்களா, இல்லை இது வந்து உள் வாங்குவாங்களா? அது வந்து விஜய் அரசாங்கத்தோட செயல்பாடையும் பொறுத்ததுன்னு நான் பார்க்குறேன். விஜய் அரசு வந்து ஒருவேளை செல்வாக்கு இழக்குமே ஆனால், அப்போ இவங்க பேசுறதின் பக்கம் மக்களோட வசீகரம் கூட திரும்பலாம். இல்லை சார், அது ஒரு காலகட்டம் ஆகும். ஆமாம், அது நாளாகும். 3 மாதம் தான் நமக்கு ஆகுது. இப்போ ஒன்றுமே இல்லை, அது குறைஞ்சது 2 வருஷமா அது ஆகணும். அதுக்கு டைம் எடுக்கணும் போது நம்ம ஒரு 3 மாதத்துக்குள்ளாரே இவ்வளவு விஷயங்களை நம்ம அடுக்கிறோம், இவ்வளோ மாதிரி மேடைகளில் போய் பேசுகிறோம் அப்படின்றத நம்ம பேசுகிறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசுனது தான். போய் லிட்ரலாக வந்து லட்சக்கணக்கான பேர் செய்த தப்பதுனால கோடிக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் முதல்ல அது லாஜிக்கலி ராங்குங்க. ஓட்டு போட்டதே கோடிக்கணக்கானவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவை விட விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க அதிகம். இது ஸ்டாலின் ஒத்துக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. திமுகவுக்கு 1.25 கோடினா உங்களுக்கு 1.25 கோடி போட்டிருக்காங்க. 35% விஜய்க்கு விழுந்திருக்குது. எல்லா கட்சியும் சேர்ந்து தான் திமுக 24%. கூட்டணி கட்சிலாம் இல்லைன்னா திமுக 59 சீட்லாம் வராது, சத்தியமாக வராது, 21 சீட் வரும். நேற்று கூட அது உண்மை, திஸ் அ ஃபேக்ட். கூட்டணி இல்லைன்னா திமுக வந்து 20லேருந்து 25 சீட்டு, கூட்டணி சேர்ந்ததுனால தான் 59. விஜய் வந்து தனியாக 107 வாங்கியிருக்காரு. அடுத்த தேர்தல் என்ன, அது வேற. இன்றைய தேர்தலை தான் நம்ம பேச முடியும். இன்னைக்கு என்ன நடக்குதோ அரசியல் பற்றி தான் பேச முடியும். அப்போ லட்சக்கணக்கானவர்கள் செஞ்ச தவறால கோடிக்கணக்கான, அப்போ ஓட்டு போட்ட மக்களை திரும்ப திரும்ப திமுக வசைபாடி கொண்டிருக்கிறது, திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின்லேருந்து ஆராசாலேருந்து தயாநிதி மாறன்லேருந்து எல்லா மந்திரிகளும், அப்புறம் வந்து வாடகை வாய்களை கொண்டு வந்து சினிமாக்காரனை கொண்டு வந்து மேடையில் ஏற்றி அவங்க பங்குக்கு அவங்களும்
வசைபாடுகிறார்கள் மக்களை. இதுதான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை சார், சமீபத்தில் கூட அவங்களுடைய செயற்குழு கூட்டம் நடக்கும்போது நம்ம கணிக்க தவறிட்டோம், நம்ம மேலே தான் தவறு இருக்குன்னுலாம் வந்து அவங்களுக்குள்ளாரே அங்கே பேசுகிறாங்க. இது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுவாக இருக்கணும், அடுத்தடுத்த நம்ம எடுத்துகிட்டு போகணும், ஜென்ரேஷனுக்கும் எடுத்துகிட்டு போகணும், 100 ஆண்டு காலமானாலும் இதெல்லாம் நடக்கணும். ஆனால் அது அப்படியே முடிச்சுட்டு இங்கே வரும்போது மக்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு அப்படி தான் பேசுவாங்க. அது வேற வாய், இது வேற வாய். வடிவேலு காமெடியில் சொன்னோம். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தாங்க வரணும், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி இருக்கிறோம். அதுதானே சார் பொதுவானது, எப்பவுமே எல்லா தலைவர்களும் அணுகுமுறை. அது அரசியலோட இதுவே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவ்வளோதான். ஏன் இந்த நிலைப்பாடு? அதுதான் சொன்னேன். என்ன கன்ஃபியூஷன் இருக்கா உங்களுக்கு? கன்ஃபியூஷன்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க 21, 26 வந்து நம்பிட்டாங்க. 26 டன் டீல். அதுவும் 24 மக்களவைத் தேர்தலில் 40 சீட் ஜெயிச்சோன்னா ஃபினிஷ், 26 ஃபினிஷ், ஆட்சி கன்ஃபார்ம் நம்பிட்டாங்க. அதில் நடுப்புற ஒரு சின்ன சந்தேகம், காங்கிரஸ் அலை பாஞ்சு தனியாக போகிறாங்கன்னு போது பயம் வந்து அப்புறம் காங்கிரஸ் உள்ளே இழுத்து போட்டோன்னு கன்ஃபார்ம் நினச்சிட்டாங்க. அந்த 9,000 ரூபாய் 20 நாள் கேப்பில் கொடுத்தாங்க. 9,000 ரூபாய் கொடுத்தாங்க. 13ஆம் தேதி ஜனவரி 13, 20 நாள் கேப் 5,000 போட்டு அதுக்கப்புறம் 4,000. ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்க, டண்டில்னு தான் எழுதினாங்க. திமுகவை ஆதரிக்கக்கூடிய அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள் கூட ஸ்டாலின் வந்து பிப்ரவரி மாதம் அந்த 5,000 ரூபாய் போட்டப்போ 4,000 ரூபாய் போட்டாங்க. 4,000 5,000 போட்டார். 5,000 போட்டார்ல, போட்டோம் கோடை காலத்துக்கு சேர்த்து போட்டார்ல. அப்போ வந்து டன் டீல், மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு எழுதுறாங்க. கடைசியில் புதுசாக வந்த யாரோ ஒருத்தர், அவங்க எடப்பாடி கிட்ட தோத்துருந்தா இந்த அதிர்ச்சி இருந்திருக்காது. ஸோ புதுசாக வந்த ஒருத்தர்கிட்ட தோத்ததும், ஸ்டாலினே தோத்ததும் அவங்களால இந்த நொடி வரைக்கும் அதை ஜீரணிக்க முடியல. அதனால தான் லட்சக்கணக்கானவர்கள் தவறு செஞ்சு கோடிக்கணக்கான பாதிக்கிறாங்கன்னா வாக்களித்தவங்க எல்லாம் தவறு செஞ்சுட்டாங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறார். அது வாக்களித்த மக்களை வசைபாடுவது. இது அவர்களுக்கு கைவந்த கலை. அது ஒன்று மட்டும் தெரியுது, நாங்கள் திருந்த மாட்டோன்றதில் உறுதியாக இருக்காங்க. நாங்கள் இப்படி தான் பேசுவோம், இப்படி தான் இருப்போம். இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கொளத்தூர் தொகுதி நான் ஜெயிச்சிட்டேன்னு இது கொடுங்க. ஆமாம், கேட்குறாங்க. விஎஸ் பாபுவோட எலெக்ஷனை சேலஞ்ச் பண்ணுறாங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு எங்களை டிக்ளேர் பண்ணுங்கன்றாங்க. அப்படிலாம் பெட்டிஷன்ஸை போட முடியுமான்னு எனக்கு தெரியல. அவங்க சரி, நல்ல வழக்கறிஞர்கள் டீம் உங்ககிட்ட இருக்குது, எப்படியும் அவங்களும் கொண்டு போய் அங்கே எப்படி இங்கே அரசியல்வாதிகளை வந்து கொளத்தூரில் கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தினாங்களோ அந்த மாதிரி இப்போ நீதிமன்றத்தில் சிறப்பான சம்பவத்துக்காக ஸ்டாலினை கொண்டு போய் அந்த வழக்கறிஞரை நீ நிறுத்திவிடும் என்று நாம் நம்பலாம். ஏன்னா இப்படிப்பட்ட பெட்டிஷன்லாம் போட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ பேசிக்கலி. நீங்கள் வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறீங்க, சிரமப்படுத்துறீங்க. கோர்ட்டுக்கு போகிறது மூலமாக 3வது ரவுண்டுலேருந்து 17வது ரவுண்டு வரைக்கும் அவர் பின்னடைவே சந்தித்தார். ஒரு ரவுண்டில் கூட அவர் முன்னால் வரல. 8,200 ஓட்டில் அவர் தோக்குறாரு. நீங்கள் 3 மாதம் பொறுத்து, சட்ட ரீதியாக உரிமை இருக்காது வேறு, 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் பெட்டிஷன் போடணும். நான் ஜெயிச்சேன்னு போடுன்றீங்க. உடனே விசாரணைக்கு எலெக்ஷன் கம்மி, இது அவசர வழக்காக விசாரணைனா சீஃப் ஜஸ்டிஸ் ஏற்றுக்க மாட்டேன். சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் எப்படிங்க ஏற்றுப்பாங்க? அது ப்ராசஸில் வரணும். எலெக்ஷன் பெட்டிஷன்லாம் 10-12 வருஷம் வரும். சைதத் சாமி 2011 இவர் எழுந்து போட்ட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி பெண்டிங். 15 வருஷமாக பெண்டிங். அப்புறம் இப்படிப்பட்ட பெட்டிஷன்ஸ் மூலம் எதுக்காக இந்த பெட்டிஷன் போகிறதுனால என்ன நடக்கும்னு அதுதான் எனக்கும் புரியல. ஒரு சாதாரண ஆள் திமுகவில் ஒரு சாதாரண எம்எல்ஏ போடலாம். இப்போ இனிக்கோ ஜெயராஜ் போடலாம். அவர் போட்டிருக்காரு. அவர் சாதாரண ஆள். அவங்க தலைவர் போட மாட்டார். சாதாரண தலைவர்கள் தோத்துட்டாங்கன்னா போட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபாரம்லேயும் போய் தோத்தோன்னா என்ன அவசியம்? இது பேசிக்கலி பொலிட்டிக்கல் இஷ்யூ. இதை பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் தான் ஃபைட் பண்ணணும். இது அரசியல் பிரச்சனை. அரசியல் களத்தில் தான் இது எதிர்கொள்ளணும். கோர்ட்டில் போய் கிடையாது. மக்கள் உங்களை தோக்கடிச்சிட்டாங்க சார், அதை ஏற்றுக்கோங்க. இது ஒன்றும் நிரந்தரம் இல்லை. அடுத்த எலெக்ஷன் நீங்கள் ஜெயிக்கலாம், சிஎம்மாக கூட ஆகலாம். ஆனால் இந்த ஃபைட்டை அங்கே கொண்டு போகிறீங்க. இப்போ அந்த ஃபாரம்லேயும் தோத்துட்டிங்கன்னா இன்னும் அசிங்கம் இல்லையா? தோக்க தான் போகிறீங்க. அப்போ யார் கொடுக்குற ஐடியா? சரி, ஐடியா கொடுத்தாலும் இவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? சார் பர்சனலாக ரொம்ப இதாக இருக்கா இந்த தோல்வி? தனிப்பட்ட முறையில் மிகவும் அவர் வருத்தப்படுகிறார் என்று தான் கேள்வி. ஆனால் இது இயல்பு தானே சார். வெற்றி தோக்கிறது ஜெயிக்கிறதுன்ற சகஜங்க. ஏங்க என்னங்க, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதும் போதே தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம். ஒரு போட்டின்னு போகிறோங்க, யாராவது ஒருத்தர் தோத்தாகணும். ஆமாம், இல்லைங்களா? எல்லாரும் ஜெயிக்க முடியாது. அது எலெக்ஷன்றது, பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து ரெபல் ஏஜ்டு வெப்பன். எந்த நேரமும் என்ன வேணால் நடக்கும். உயரத்துக்கும் போவ, பாதாளத்துக்கும் போவ. 50 வருஷம் பொது வாழ்க்கை. எத்தனை டைம் எம்எல்ஏ அவர்?
இது சகஜம், தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம். அந்த தோல்வியை மனப்பூர்வமாக ஏற்றுக்க முடியல. இப்போ கோர்ட்டுக்கு போகிறதுன்றது இன்னமும் அவங்களுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு. இன்னமும் இது அவங்களோட பலவீனம் தான். இது இல்லை, ஆனால் பெரிய டீம் அவங்களுக்கே தெரியும் சில விஷயம். ஏங்க பெரிய டீம்லாம் சின்ன டீம், பெரிய டீம்னா இப்படி அட்வைஸ் கொடுப்பானா யாராவது? நாங்கள் அப்படியே வக்கீல் சொல்கிறது ஒன்றும் வேத வாக்கு கிடையாதுங்க. இது லீகல் இஷ்யூ இல்லை, திஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. இல்லை சார், உலகத்திலே சிறந்த வக்கீல் திமுக கிட்ட இருக்கட்டும், அவன் சொல்கிற அட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள், ஏன்னா இது லீகல் இஷ்யூ இல்லை, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அப்போ பாலிட்டிஷியன் தான் முடிவு பண்ணணும், வக்கீல் கிடையாது. இல்லை, இன்னமும் இவிஎம் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்க, அது எங்கே போய் சொல்கிறதுனே புரியலங்க. அது யாருமே, அதாவது இது சில கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லைங்க. இவிஎம்மை குறை சொல்லுபவர்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுனா ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய, தாங்கள் சொல்லுவது மட்டுமே சரி என்று வரட்டுத்தனமாக நம்பக்கூடிய அரைவேக்காட்டுத்தனமான அணுகுமுறையை கொண்டவர்கள். அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். எங்கேயுமே இது வரைக்கும் நீங்கள் இதை டேம்பர் பண்ண முடியும்னு எங்கேயுமே நிரூபிக்கப்படலை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெரும்பாலான கட்சிகள் இந்த வாதத்தை பேசுகிறதை நிறுத்திட்டாங்க. காங்கிரஸில் பி சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவிஎம் 100% நாங்கள் நம்புகிறோம் தான் சொல்கிறாங்க, தோத்தாலும் ஜெயிச்சாலும். அப்படி இருக்கும்போது யாரோ சில வாடகை வாய்கள், திமுகவோட தோல்விக்கு காரணமான சில வாடகை வாய்கள், பல வாடகை வாய்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க இவிஎம்மை பற்றி கிளப்பிவிடக்கூடிய அவதூறுகள் இருக்குல்ல, அரைவேக்காட்டுத்தனமான அவதூறுகள், அது நம்பி இப்படிலாம் இவங்க செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துன்னா அதை விட அபத்தம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களாம் நீங்கள் சிஎம் லெவலில், ஸ்டாலின் லெவலில், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட உயரத்துக்கு சற்றும் பொருத்தம் இல்லாதவர்கள். அவங்கள பொருட்படுத்துவதே திமுகவுக்கு அழிவின் ஆரம்பம். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு திமுக தலைவர்களோ செயல்படுவாங்கன்னா திமுகவோட வீழ்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா இவிஎம் மேலே சந்தேகம் கிளப்பப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது இங்கே. அவங்க விஞ்ஞான ரீதியாக எதுவுமே நிரூபிக்கலை. இது நீதிமன்றங்களாலேயும் எலெக்ஷன் கமிஷனாலேயும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க இவிஎம் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே நீதிமன்றங்களின் முன்பு நிரூபிக்கப்படவில்லை. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முற்றிலுமாக நீதிமன்றங்களால், உச்ச நீதிமன்றத்தால் புறந்தள்ளப்பட்டு விட்டது. இவிஎம்மோட ஃபங்க்ஷனிங்கில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. இன்னைக்கு தோக்கும்போது தான் அவனுக்கு இந்த சந்தேகம் வருது, ஜெயிக்கும் போது இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கு சேப்பாக்கத்தில் சந்தேகம் வரல, ஏன் கொளத்தூரில் ஸ்டாலினுக்கு சந்தேகம் வருது? துறைமுகத்தில் சந்தேகம் வரல, துறைமுகத்தில் சேகர் பாபு ஜெயிச்சார், சந்தேகம் வரல. தங்கந்தனரசுக்கு சந்தேகம் வரல, நேருக்கு சந்தேகம் வரல, கொறடாவுக்கு சந்தேகம் வரல, கொறடாவுக்கு சந்தேகம், வேலுக்கு சந்தேகம் வரல, திருவாரூரில் இருக்க இவருக்கு கூட திருவாரூருக்கு சந்தேகம் வரல. அப்போ இப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் சந்தேகம்? இந்த சந்தேகம் 21 வரல, எப்பயும் வருது. ஆகவே அதாவது நான் அதான் சொல்கிறேன், பெருந்தலைவர்கள் தோத்துட்டாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா இது பொலிட்டிக்கல் இஷ்யூ, இது லீகல் இஷ்யூ கிடையாது. இல்லை, அது திருப்பி எடுக்கிறதுனால அவங்களுக்கு தான் அது அசிங்கம், பின்னடைவு. நான் அதை தான் சொல்கிறேன், இது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, லீகல் இஷ்யூ கிடையாது. மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் உங்களுக்கு இருந்தால் கூட அவங்க சொல்கிறத நீங்கள் வாங்கி அப்படி தூக்கி போட்டுருணும். ஃபண்டமெண்டலி இஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன், லீகல் சொல்யூஷன் வைக்க முடியாது. இல்லை சார், சட்டமன்றத்துலேயும் சரி, இப்போ இதுக்கப்புறம் பொது வெளிகளையும் சரி, இதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அது அவருக்கு தான் அட்வான்டேஜ். நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கூட அது திமுகவுக்கு தான் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்கன்னு ஒரு தடவை சொன்னால் ஓகே, திருப்பி சொல்லும்போது அதுக்கு அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வரலாம் இருக்கும். ஆனால் இது இவங்களே எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கொடுக்கறது, அதை பற்றி திரும்ப பேச வைக்கிறது, ஆமாம், இன்னும் தங்க மண்ணத்துக்கு தலையில் போட்டுக்கிறது. ஒரு தேர்தலில் தோக்குறதால அவரோட திறமையோ அவரோட புகழோ ஒன்றும் குறைய போகிறது கிடையாதுங்க. தோத்தாலும் அவர் தான் திமுக தலைவர், அதை யாரும் கொஸ்டின் பண்ணல. அவர் 50 வருடத்துக்கு மேலே பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், இந்தியாவின் மூத்த தலைவர்களில் ஒருவர். அவசர நிலை காலத்தில் பார்த்து இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய தலைவர்களில் அவர் ஒருவர். அவருடைய ஆட்சியில் நல்லது கெட்டது ரெண்டுமே நடந்திருக்கு. ஒரு 5 ஆண்டுகள் மக்கள் ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். திமுக அவர் தான் தலைவர். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சட்டமன்றத்துக்குள்ளே தான். உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தான். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகணும், மக்களை சந்திக்கணும், பொதுக்கூட்டங்கள் நடத்தணும், போராட்டங்கள் நடத்தணும், தர்ணா நடத்தணும், உண்ணாவிரதம் நடத்தணும், அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும். இதுதானே உங்கள் அப்பா பண்ணார். 13 வருஷம் பவர் இல்லாமல் இருந்தப்போ என்ன பண்ணார் அவர்?
இல்லை சார், அந்த செயற்குழுவிலே அவங்க தானே சொல்கிறாங்க எல்லாத்தையும் மாற்றணும், நம்ம மாற்ற வேண்டிய இடத்துக்கு நகர்ந்துட்டோம், 70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடாதுன்னு நிறைய நியூ அப்டேட்ஸ் பண்ணும்போது அப்போ இதுவுமே அதோட சேர்ந்தது தானே, இந்த விஷயமும் அதோட சேர்ந்தது தானே. இது அவங்க திரும்ப திரும்ப போய் வந்து வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துகிறார்கள். இந்த முயற்சி நீதிமன்றங்களுக்கு போய் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்கிறது மக்களை வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறது. அந்த ப்ராசஸில் அவங்க ஒன்றும் சந்தேகமே கிடையாதுங்க. ஓகே, இன்னும் சொல்ல போனால் செலவு பண்ணிட்டும் இந்த முடிவு வந்திருக்கு. அதான் இதை ஏற்றுக்கிற பக்குவம் அவங்களுக்கு இல்லைன்றது வந்து கலைஞர் இருந்தால் இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போயிருக்க மாட்டார், சத்தியமாக போயிருக்க மாட்டார். ஏன்னா இது பொலிட்டிக்கல் இஷ்யூன்ற புரிதல் அவருக்கு இருக்கும். அடிப்படையில் இது ஒரு அரசியல் பிரச்சனை, இது அரசியல் ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். மறுபடியும் மக்களை சந்தித்து மக்கள் மனங்களை வென்று சட்டமன்றத்துக்கு போகணும். கோர்ட்டில் போய் யாரோ 2 ஜட்ஜி கொடுக்குற தீர்ப்பால் போக முடியாது. அப்போ வாக்களித்த லட்சக்கணக்கான மக்கள் இருக்கான்ல, அவனுக்கு என்ன மரியாதை? அப்போ ஜனநாயகத்தின் மீதான உங்கள் நம்பிக்கை என்ன, அதை சொல்லுங்கள். இந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்க மறுப்பதன் மூலமாக நீங்கள் மக்களை இழிவுபடுத்துகிறீங்க, ஜனநாயகத்தை இழிவுபடுத்துகிறீங்க. அது திரும்ப உங்களை தான் வந்து தாக்கும், பூமராங்க ஆகும் உங்கள் மேலே. அது அவங்களுக்கு புரியல. அதான் எங்கே ஆரம்பித்தானோ அடிப்படையில் வந்து நிற்கிற ஒரே இடம் இந்த தேர்தல் முடிவுகளை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அவங்களால வந்து யதார்த்தத்தை இன்னமும் ஏற்றுக்க முடியல. அதனுடைய விளைவு தான் இந்த ஆபாச மொழிகள் எல்லாமே. ஆபாசமாக இப்போ ஒரு அதை கண்டிக்கவும் மாட்டேங்கிறாங்க. இல்லை, அது கண்டிக்கவே மாட்டாங்க. அதுலேயே வளர்ந்த இயக்கங்க, அதுலேயே வளர்ந்து. அது ஓகே சார், ஒரு ஜென்ரேஷன் வரைக்கும் ஓகே. இந்த ஜென்ரேஷன் இதை அதை பற்றி கவலை இல்லை, டோட்டலாக பண்ணலன்றது இல்லை, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. நான் என்ன சொன்னேன், இவங்க இதை வந்து தாவேக்கா ஒன்று பண்ணணும். இந்த வழக்கு போடுறது, கைது பண்ணுறது, உரிமை மீறல், இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுறணும். இல்லை, அந்த ஸ்பீச்சை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும். அவங்கக்கிட்ட சோஷியல் மீடியாவில் வந்து தாவேக்காக ஒரு பெரிய டீம் இருக்குது. இப்போ இந்த துரை சந்திரசேகர் அவரோட ஸ்பீச்சை எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொண்டு போக முடியுமோ சமூக வலைதளங்களை கொண்டு போங்க. திரும்ப திரும்ப போட்டு காமிங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டோம். மாறா வழக்கு போடுறது, கைது செய்கிறது, சிறையில் அடைக்கிறது, சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுறது, நம்பிக்கை அவருக்கு மேலே உரிமை மீறல் கொண்டு வர மாதிரியெல்லாம் தவறான முட்டாள்தனமான அதிலெல்லாம் அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்க இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. அது எத்தனை தடவை ஜெயிலில் போட்டாலும் பேசுவாங்க. அது செய்யாதீங்க. மக்கள் மன்றத்தில் அவங்கள தோல் உரிங்க. அது எந்த சமூக வலைதளங்களில் அவர் பேசினது பரவுச்சோ அதே சமூக வலைதளங்களில் அதை மேக்ஸிமம் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போங்க. உங்கள் எம்எல்ஏவோட தகுதி இதுதான். மக்கள் முடிவு பண்ணட்டும். அடுத்த வரை அவங்களை ஓட்டு பண்ணணுமா, இவங்களை ஆதரிக்கிற கட்சியை நம்ம இனிமேலும் வாக்களித்து அவங்கள சப்போர்ட் பண்ணணுமா இல்லை வேணாமான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. யாராவது இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான். எக்ஸ்போஸ் பண்ணுறது கரெக்டான வார்த்தை. 100% அவங்க வீடியோஸை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கொண்டு போங்க. எல்லா தளங்கள்லையும் உங்ககிட்ட இருக்க எல்லா சமூக வலைதள ஆயுதங்கள்லையும் அதை போடுங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இறுதி எஜமானர்கள் மக்களே. அப்போ கட்சிக்கே ஒரு கட்டத்தில் குத்தும். அது இப்போ கேட்டால் என்ன தருவாங்க, பேசலான்னு வாங்க முதல்ல. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அவர் மட்டும்தான் பேசுகிறாரா. மூணாவது என்ன பண்ணுவாங்க, தாவேக்கால எங்கேயாவது எவனாவது பேசியிருப்போம், அதை எடுத்து வந்து போடுவாங்க. அதுவும் எதுவும் ஒன்றா. அதனால் ஒரே வழி இதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போகிறது தான். அதை செய்யாமல் இன்னும் நிறையா பேசுவாங்க. வரும் நாட்களில் தொடர்ச்சியாக பேசுவாங்க. நான் சொல்கிறேன், நிறைய பேசுவாங்க. தாவேக்காக உங்களுக்கு போதிய புரிதல் இல்லை, புத்தி இல்லை. நீ அதை மேக்ஸிமம் கொண்டு போன்ற மக்கள்கிட்ட மக்கள் முடிவெடுப்பாங்க. அதுதான் சரியானது. சட்டசபையிலுமே அவங்களுக்கு பெரிய நெருக்கடியோ இருக்குன்ற ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி பேசுறதுலேயே அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அவங்களோட ஜென்ரேஷனோட அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முடியல, ஆப்போசிட்ல இப்போ லைவை கட் பண்ணுறாங்கல்ல. வழக்கமாக லைவ் வேணான்னு ஆளுங்கட்சியும் வேணும்னு எதிர்கட்சியும் சொல்லலாம். இப்போ தலைகீழ இருக்குது. ஏன்னா டிஎம்கே வந்து அசம்பிளியில் தரவுல எக்ஸ்போஸ்டு லைவில் ரீல்ஸாக கட் பண்ணி போட்டுறாங்க. போட்டோம் சபை குறிப்பிலேருந்து நீக்கினதை போடுறான். அது ஒரு பிரச்சனை தான், அதுக்கு தீர்வு காணலாம். சபை குறிப்பிலேருந்து நீக்காத அளவுக்கு நீ பேச கற்றுக்கணும். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற. அப்படியே மீறி சபை குறிப்பிலேருந்து பேசுனது போட்டால் நான் தலையாக மொழிட போகிறேன். ஆபாசமாக இல்லாத வரைக்கும் அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு வந்து தடை விதிக்கக்கூடாது, ஆபாசமாக இருக்கக்கூடாது. அது ஒன்று தான். மற்றபடி வந்து பொலிட்டிக்கல் சார்ஜஸை வந்து நீ ஒன்றும் கண்டுகொள்ள தேவையில்லை. என்னென்னா நான் கூட நினச்சேன், இந்த லைவில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது தாவேக்கா எக்ஸ்போஸ் ஆகிடும், திமுகவில் எல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு வாதத்தில் அப்படியே மடக்கிடுவாங்க, ஒடிக்கிடுவாங்க, சுருக்கிடுவாங்க, அமுக்கிடுவாங்க, கசிக்கிடுவாங்க திமுககாரங்க தாவேக்காவான்னு. தலைகீழ போச்சு. தாவேக்கா கிட்ட திமுக மாட்டிக்கிட்டு முழிக்குது. இப்போ புதுசாக வந்தவங்க திமுகவுக்கு வந்து நல்ல சவால் கொடுக்குறாங்க. அதை இவங்களால் சமாளிக்க முடியாமல் தான் எதுக்கு லைவுன்னு கேட்கலையே ஒழிய சபை குறிப்பிலேருந்து நீக்கினதை போடுறாங்க. அது வாங்க இஷ்யூ. உங்களால் மக்கள் மன்றத்தில் பிரச்சனைகளை பேசி வெல்ல முடியல. அதனோட விளைவு தான் லைவ் வேணான்ற லெவலுக்கு இன்றைக்கி போகுது.
இன்னொன்றுங்க, ஒருத்தன் எல்லா இடத்துலையும் டீசெண்டாக பேசணும். சட்டசபைக்குள்ளே டீசெண்டாக பேசுவோம், ம் கல்யாண மண்டபத்தில் துரை சந்திரசேகர் பேசுகிற மாதிரி பேசுவோம்னா அது என்ன நியாயம்? அப்போ அந்த ஸ்பீச்சை மொத்தமாக மக்கள் மத்தியில் வையின்றோம். மக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்க்கட்டும். இதுதாங்க அவங்க தரம். அந்த மாதிரி யார் பேசினாலும் தப்பு. இப்போ தாவேக்கால யாராவது அப்படி பேசினாலும் அவனையும் பிடிச்சி உள்ளே போடுன்றானு. ஆனால் ஒரு எம்எல்ஏ பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இது ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க செய்கிறாங்க. அது அது இன்னும் வரும் நாட்கள் மேடையில அதிகம். உட்கார்ந்து அதையும் ரசிக்கிறாரு அப்படின்றது தான் அதுதான் லெவல். அதுக்கு காமெண்ட்ரியே கொடுக்க வேணாங்க. அதை ரசிக்கிறாங்க தலைவர்கள், அதை ரசிக்கிறாங்க. இல்ல அவரு தான் சொன்னாரு தஞ்சாவூர்ல நான் அப்படி பேசலன்னாரு. ஆமாம், அப்புறம் அங்கேயே சொல்றாரு தஞ்சாவூர்ல பேசும்போது பார்த்து பேசணும், கீழே பேசுறவங்க நம்மளை பேசி மாட்டி விட்டுடுவாங்க அப்படின்றாரு. அதான் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, தரவாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. மக்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து கடந்த காலங்களில் நன்னில நடராஜன், வண்ணை ஸ்டெல்லா, தீப்பொறி ஆறுமுகம், ஆடல் அரசு, இவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்தில் அரசியல் என்பது வேறு, இப்போ இருக்க அரசியல் வேறு. அன்றைய ஸ்பீக்கர்ஸ் மாதிரி இன்றைக்கி இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை தொடை தெரிவார்கள் என்ற புரிதல் அவங்களுக்கு இல்லை. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கான வேலையை கொடுப்பாங்க. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.